ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனையும் இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிசிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஏக்கு 2, பிக்கு 5 அண்ட் தென் சிக்கு 2. இது நம்மளாக எடுத்துக்கிறது தான் சரிங்களா. இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சின்றப்போ ஏபிசிக்கு வெவ்வேறான வேல்யூ எதுவுமே சேம் ரிப்பீட் ஆகாது. வேறு வேறு வேல்யூ கொடுக்குறேன், டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்குறேன். பட் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஏதோ ஒரு 2த்துக்கு மட்டும் நான் காமனாக கொடுத்துட்றேன். ஏவும் சியும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூவாக கொடுக்குறேன். ஸோ இது 2த்துக்கு என்ன வித்தியாசம்னா ஏபிசிக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு வெவ்வேறான மதிப்புகளை கொடுக்குறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் மட்டும் காமனாக சேமான வேல்யூ வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா. இப்போ இதை வந்து 1, 2, 3 வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். 2, 5, 2 வந்துட்டு ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சின்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2வும் நாட் ஈக்குவல் தான். ஸோ அதனால் ஏ நாட் ஈக்குவல் டு பி அண்ட் தென் 2, 3யும் நாட் ஈக்குவல். ஸோ அப்போ பி நாட் ஈக்குவல் டு சி. அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி என்னது 1, 3. அப்போ ஏவும் சியும் நாட் ஈக்குவல் தான். ஓகேங்களா. 1, 3 நாட் ஈக்குவல். ஓகே. இப்போ இதில் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2, 5. ஸோ ஏ நாட் ஈக்குவல் டு பி. 5, 2 பி நாட் ஈக்குவல் டு சி. இப்போது ஏவும் சியும் பாருங்கள், ஏயும் சியும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈக்குவல். 2வும் ஈக்குவல். ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது சி நாட் ஈக்குவல் டு ஏ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது சி இஸ் ஈக்குவல் டு ஏன்ற இதுவும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கொஷினில் ஏபிசிக்கு எப்படி வந்து நம்பர்ஸ் பண்ணோம் அப்படின்லாம் எந்த கண்டிஷனும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி 2 விதமாகவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சியை இந்த மாதிரி 2 விதமாக புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு விதத்தில் சி நாட் ஈக்குவல் டு ஏவும் வரும், இன்னொரு இதில் வந்துட்டு சி ஈக்குவல் டு ஏனும் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஓகே. இப்போ வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன்ற ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் இது வரைக்கும் வந்து கொஷின் ஓகேங்களா, கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பி நாட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி நாட் ஈக்குவல் டு ஏவா, ஆமாம் பி நாட் ஈக்குவல் டு ஏ, எஸ் இந்த இது கரெக்டு. சி நாட் ஈக்குவல் டு ஏன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இதில் தான் சி நாட் ஈக்குவல் டு ஏ, இதில் பார்த்தீங்கன்னா சி ஈக்குவல் டு ஏன்னு வந்துடுது. அப்போ நம்ம ஏன்ற ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா 100% இந்த ஒரு கண்டிஷனுக்கு டெஃபினட்டாக என்னவாக இருக்கும், ஏ நாட் ஈக்குவல் டு சி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஏவை சூஸ் பண்ணிங்கன்னா. இல்லை, தேர் இஸ் ஆல்சோ அனதர் பாசிபிலிட்டி, அது வந்து ஏவும் சியும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பும் இருக்குது. அப்போ வந்து ஏன்ற ஆப்ஷனை நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பிக்கு போகலாம். ஏபிசி டிஸ்டிங்க்ட், ஏபிசி 3மே வெவ்வேறானது, வேறு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசியே வேறு தான் எடுத்தோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு, சி நாட் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும் இல்லையா. பட் சி ஈக்குவல் டு ஏ வரத்துக்கும் அங்கே சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் பீன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா சி ஈக்குவல் டு ஏவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அது வராதுன்ற மாதிரி சூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளால் பியையும் சூஸ் பண்ண முடியாது. ஓகே. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, இது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வராது. ஏன்னா கொடுத்துருக்க கொஷினும் இந்த ஆப்ஷனும் ஆப்போசிட், எதிராக இருக்குது. கொஷினில் நாட் ஈக்குவல்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது. ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள், ஏ நாட் ஈக்குவல் டு சி ஆர் ஏ ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ரெண்டுமே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஏவும் சிவும் ஈக்குவலாகவும் இருக்கலாம், நாட் ஈக்குவலாகவும் இருக்கலாம். அதுதான் ஆப்ஷன் டியில் சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இங்கேயுமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஓகே, அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஏபிசி அதுதான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நாட் ஈக்குவல் டு சி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான்.
ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இந்த மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா அதுக்கு 1 2 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக அந்த ஏவியும் பியும் சியும் பார்த்துட்டு இருந்தோம்னா மேபி நம்ம எதையாவது தப்பாக போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.